Hi students, இன்னைக்கு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 7 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 3 0 -1 7 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு இங்கே 4 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஏ டு பிக்கு ரிலேஷன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணிக்கிறணும். ஃபைன் பண்ணிடலாமா? ஏ கிராஸ் பி. ஸோ சொல்யூஷன் நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 1 2 3 and 7 கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க? 3 0 -1 and 7 சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்மளுக்கு ஃபைன் பண்ண தெரியல, கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஆர்டர் பேர்ஸில் எடுத்து எழுதிக்கலாம். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, 3. இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதில் இருக்க செகண்ட் எலமெண்ட், இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதில் இருக்க தேர்ட் எலமெண்ட், அகெயின் இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதில் இருக்க ஃபோர்த் எலமெண்ட் 1, 7. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 வச்சு எழுதிக்கலாம். 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. நெக்ஸ்ட் 3 இருக்கு. 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. அடுத்து 7, 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? R1 கொடுத்துருக்காங்க. 2, 1, 7, 1ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா அது ரிலேஷன், இல்லைன்னா இஸ் நாட் அ ரிலேஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? R1 is equal to 2, 1, 7, 1ன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ பாருங்க, 2, 1 எடுத்துக்கலாம். அந்த 2, 1 ஏ கிராஸ் பியில் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இருக்குதா? இல்லை. 2, -1 தான் இருக்குது. 2, 1 வேற, 2, -1 வேற. ஓகேவா? ஸோ இல்லை. அடுத்து என்ன இருக்கு? 7, 1 இருக்குது. இங்கே 7, 1 இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஏ கிராஸ் பியில் இருக்குதா? இல்லை. 7, -1 தான் இருக்குது. பட் இங்கே 7, 1 இருக்குது. ரெண்டும் வேற வேற. ஸோ எடுக்கக்கூடாது. ரெண்டுமே ஏ கிராஸ் பில இல்ல. அப்ப இது என்னது? இட்ஸ் நாட் அ ரிலேஷன். அவ்வளவுதான், எழுதிக்கலாமா? ஏதாவது ஒரு எலமெண்ட் இல்லைன்னா கூட அது என்னதான்? இட்ஸ் நாட் அ ரிலேஷன். ஓகே. ஸோ 2, 1 பிலாங்ஸ் டு R1. R1ல இருக்குது, ஆனா எதுல இல்ல? பட் அந்த 2, 1 எதுல இல்ல? இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. 2, 1 R1ல இருக்குது, ஆனா எங்க இல்ல? ஏ கிராஸ் பில இல்ல. ஏதாவது ஒரு எலமெண்ட் இல்லைனாலும் நம்ம ஈஸியா என்னன்னு சொல்லிடலாம்? இஸ் நாட் அ ரிலேஷன் சொல்லிடலாம். 7, 1 எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்ல. ஒன்னு இல்லைனாலும் அது நாட் அ ரிலேஷன். அதனால டைரக்டா எழுதிக்கோங்க. R1 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப செகண்ட் ஒன் பண்ணலாமா? செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? R2 is equal to -1, 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? -1, 1 இப்ப ஏ கிராஸ் பில இருக்குதான்னு செக் பண்ணுங்க. -1, 1 இருக்குதா? இல்ல. இங்க இருக்கிறது -1, 1. ஆனா அங்க இருக்கிறது என்ன? 1, -1. ரெண்டும் டிஃபரெண்ட். ஓகேவா? சோ தப்பா எழுதிடாதீங்க. -1, 1 ஏ கிராஸ் பில இல்லை. அதனால இது நாட் அ ரிலேஷன். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? -1, 1 பிலாங்ஸ் டு R2. R2ல இருக்குது, ஆனா எங்க இல்ல? பட் -1, 1 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பில அது இல்லை. அதனால இது என்ன? இஸ் R2 இஸ் நாட் அ ரிலேஷன். ஓகேவா? ரிலேஷன் ஃப்ரம் A to B அப்படின்னு எழுதிக்கோங்க. புரிஞ்சதா? இப்ப தேர்ட் ஒன்
பார்க்கலாமா? ஸோ தேர்ட் ஒன் R3 கொடுத்துருக்காங்க. R3ல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு? 2, -1 இருக்குது, 7, 7 இருக்குது, 1, 3 இருக்குது. இது அப்படியே போய் செக் பண்ணுங்க. எங்க இருக்கணும்? A cross B ல இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 2, -1 சொல்லியிருக்காங்க. 2, -1 இருக்குதாங்க? எஸ் இருக்குது. இங்க பாருங்க 2, -1 இருக்குதா? A cross B லையும் 2, -1 இருக்கு. R3 லையும் 2, -1 இருக்குது. அடுத்து என்னது? 7, 7 சொல்லியிருக்காங்க. 7, 7 இருக்குதா? எஸ். A cross B லையும் இருக்குது, R3 லையும் இருக்குது. நெக்ஸ்ட் 1, 3. 1, 3 இருக்குதா பாருங்க. யா இருக்குது. A cross B ல 1, 3 இருக்குது. அப்ப R3 ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எங்க இருக்குது? A cross B ல இருக்குது. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? R3 is the subset of A cross B. ஏன் சப்செட்னு போட்டிருக்கேன் அப்படின்னா இதுல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எங்க இருக்கு? முழுமையா A cross B ல இருக்குது. அதனால நம்ம தனித்தனியா எழுதுறதுக்கு மொத்தமா R3 is the subset of A cross B ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? subset of A cross B. So இது என்னது? R3 is a relation from A to B. ஓகேவா? எல்லாமே R3 இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் A cross B ல இருக்கிறனால நான் டைரக்டா சப்செட்னு போட்டிருக்கேன். முழுமையா இருக்குது. அதனால நம்ம சப்செட்னு டைரக்டா எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இஸ் R3 is a relation. அடுத்து fourth one R4 என்ன கொடுத்திருக்காங்க? 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. இப்ப செக் பண்ணி பாருங்க. 7, -1 இருக்குதான்னு பாருங்க. 7, -1 இருக்குதா? இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 0, 3. 0, 3 இருக்குதான்னு செக் பண்ணுங்க. 0, 3 இல்ல. 0, 3 இல்ல. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஒரு எலிமெண்ட் இல்லைனாலும் அது என்ன நம்ம சொல்லிடலாம்? இட்ஸ் நாட் அ ரிலேஷன் சொல்லிடலாம். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 3, 3யும் 0, 7ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3, 3 இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாமா? 3, 3 இருக்குதா? இல்ல. 3, 3 இருக்குது. இங்க இருக்குது. 3, 3 இங்க இருக்குது. அடுத்து என்னது? 0, 7. 0, 7 இருக்குதா? இல்ல. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் அது என்னன்னு எழுதிடலாம். இட்ஸ் நாட் அ ரிலேஷன் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்ப நம்ம 0, 3 எதுல இருக்குது? R4ல இருக்குது. பட் எதுல இல்ல? பட் 0, 3 எதுல இல்ல? இஸ் நாட் பிலாங்ஸ் டு A cross B. A cross B ல இல்ல. ஏதாவது ஒன்னும் இல்லைனாலும் டைரக்டா எழுதிருங்க. அதனால நம்ம எழுதிக்கலாம். R4 is not a relation from A to B. ஓகேவா?